வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பாபா ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நோய் தீர்க்கும் திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு ஒன்று இருக்குது, ஒரு திருப்புகழ் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து பாராயணும். நான் சொல்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டேப்லெட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டாயம் அதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க, வேணான்னு சொல்லலை. அது கூட இந்த திருப்புகழ் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஸ்பீடாக ரெக்கவர் ஆவீங்க. கட்டாயம் இந்த முருகனோட அருளால் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் குணமாயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த திருப்புகழ் நம்ம பார்க்கலாம். இது எந்த திருப்புகழ் பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்புகழ். இது அவ்வளோ ஒரு அற்புதமான திருப்புகழ், மந்திர திருப்புகழும் கூட. இந்த திருப்புகழை எப்படி படிக்கணும் இப்போ நான் பாடி காட்டுறேன். அப்புறம் இந்த விரத முறை, பூஜை முறை எப்படி பற்றி நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? இருமலுரோக முயலகன்வாதம் எரிகுணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலை மாலை இவையோடே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரிலை குலை சூலை பெருவலி வேறு உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் நினை நலியாதபடி உனதாங்கள் அருள்வாயே, உனதாங்கள் அருள்வாயே. வருமொரு கோடி அசுரற்பதாதி மடிய அநேக இசை பாடி வருமொரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே, வடி சுடர் வேலை விடுவோனே. தருநிழல் மீதில் உரை முகிலூதி தரு திருமாதின் மணவாளா சல்லமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே, தனிமலை மேவு பெருமாளே. இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல இருமலும் ரோகம். இருமலும் ரோகம் அப்படின்றது இருமல்னு சொல்லக்கூடிய நோய். ரோகம்னா நோய். முயலகன்றது ஒரு வலிப்பு நோய். ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. வாதம்ன்றது அந்த கேஸ் ரிலேட்டட் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ், வாய் சம்மந்தமான நோய்கள். எரிகுண நாசின்றது பார்த்திங்கன்னா மூக்கு எரிக்கக்கூடிய அந்த எரிச்சல் தன்மை இருக்கக்கூடிய ஒரு வகையான நோய். விடமைன்றது நீர் சம்மந்தமான நோய்கள். அதுக்கடுத்து நீரிழிவு, இந்த டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, சர்க்கரை வியாதி, அந்த மாதிரியான நோய்கள். விடாத தலைவலின்னா இந்த ஒற்றை தலைவலி, இந்த அதிகமாக தலைவலி இருக்கக்கூடிய நோய்கள். சோகைன்றது இரத்த சோகை. எழுக்கலை மாலை என்பது கழுத்தை சுற்றி ஏற்படக்கூடிய ஒரு கண்ட மாலை, புண் கட்டி மாதிரியான ஒரு நோய். இது கூடவும் பெருவயிரிலைன்றது குழந்தைகளுக்கு மகோதரம் சொல்லக்கூடிய ஒரு வயிறு பெருசாக இருக்கக்கூடிய நோய். அதுக்கடுத்து எரிக்குலை என்று பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல், மார்பு எரிச்சல் சொல்லுவோம்ல, அந்த அசிடிட்டி, அந்த மாதிரியான நோய்கள். சூளைன்றது வயிற்று வலி. பெருவலி வேறு. பெருவலினா பெரிய வகையான ஃபிட்ஸ், மேலும் பெரிய வகையான நோய்கள் மற்றும் வேறு உள நோய்கள், மன சம்பந்தமான நோய்கள். அதற்கூடவே இந்த லிஸ்ட் இல்லாத வேறு ஏதாவது நோய்களை தான் வேறு உள்ள நோய்களும் சொல்லியிருக்கார். இது அனைத்துமே பிறவிகள் தோறும் வினை நலியாதபடி உனது ஆள்கள் அருள்வாயே. ஒவ்வொரு பிறவியிடத்தின் மன்னர்களுக்கெல்லாம் ஆளாகாமல் உன்னுடைய திருவடியை கொடுத்து காப்பாற்றுவது முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி, அது வரக்கூடிய
ஊருக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான அசுரர்களை வந்து முருகர் என்ன பண்ணுறாராம், அவருடைய வேலை விட்டு அவங்க எல்லாரையும் வந்து அழிச்சிடறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஆனந்தமாக இசைப்பாடி வந்து பைரவர் வந்து ஆடுறாரு. அதுதான் இந்த 4 வரிகள் சொல்கிறாங்க. வருமொரு கோடி அசுரர் வதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால பைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநெழில் மீதில் உரைமுகில் ஊதி தருத்திருமாதின் மனவாரா. அதாவது கற்பக விருட்சத்தின் மரத்தின் கீழ் இருந்து ஆட்சி செய்யும் இந்திர பகவானின் மகளான தெய்வ யானையின் மணவாளனே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை மேவி பெருமாளே. நீரால் சூழப்பட்ட இந்த பூமி நடுவில் இருக்கிற இந்த திருத்தணிமலை எப்படி இருக்குன்னு அதோடைய ஓமே பார்த்தீங்கன்னா, ஒரு சலமிடை பூவின் நடுவில் வேறு, பூவின் நடுப்பகுதியில் இருக்கிற இந்த மகரந்த இது மாதிரி இந்த திருத்தணி மலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த திருப்பூர். இது ஒரு மந்திர திருப்பூர்னு கூட. இதை கட்டாயம் வந்து பாடுங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பாராயணம் பண்ணணும், அந்த விரத முறையும் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் மாலையில் 2 வேளையும் இந்த திருப்புகழை 6 தடவை நீங்கள் வந்து படிக்கணும். காலையில் 6 தடவை, சாயங்காலம் 6 தடவை. முருகன் விக்கிரகமோ இல்லை படமாக இருந்துச்சுன்னா அது முன்னாடி வந்து அவருக்கு இந்த பூ வச்சுட்டு ஒரு ஷர்ட் கோலம் போட்டுட்டு முருகர் படம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அகல் தீபம் வைத்து வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் வச்சுட்டு கையில் ஒரு சின்ன வேல், ஒரு கை கடக்க மாதிரி ஒரு சின்ன சைஸ் குட்டி வேல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அது செம்பு இல்லைன்னா பித்தளையில் இருக்கலாம், இல்லை வெள்ளி தங்கத்தில் கூட இருக்கலாம். அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சம் விபூதியும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இந்த திருப்பு காலையில் 6 தடவை, சாயங்காலம் 6 தடவை படிங்க. படிச்சுட்டு கடைசியில் விபூதியை நெத்தியில் வெள்ளிட்டு வச்சுட்டு இந்த தண்ணியில் போட்டுட்டு கலக்கிட்டு குடிச்சிருங்க. ஸோ இது மாதிரி காலை மாலை 2 வேளையும் பண்ணணும், 21 நாளும் பண்ணணும் வந்து. ஸோ அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிடலாம். ஸோ ஏதாவது ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடணும் வந்து. கட்டாயம் வந்து ஒரு வேளை உங்கள் ஹெல்த் கண்டிஷனில் அப்படி இருக்க முடியல, ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து அதுக்கு பதில் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டீஹைட்ரேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. இதே மாதிரி 21 நாள் இங்கே இருக்கணும். கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது 21 பேருக்காவது ஒரு தானம், ஏதாவது உணவு, ஏதாவது அன்னதானம் ஏதாவது பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த கை சைஸ் வேலை வந்து தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யுங்க. கட்டாயம் 21 நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அந்த நோயோட வீரியத்தன்மை கட்டாயம் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன அதுக்கான வழி எல்லாமே சுலபமாக கிடைக்கும். யார் மூலமாவது உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த வழி வந்து முருகர் பெருமான் உங்களுக்கு சொல்லுவார். அது வந்து நோய் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஃபார் ஷுர். நீங்கள் வந்து கட்டாயமாக அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய அதிசயமே நடக்கும் வந்து, அது நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அந்த திருப்பூர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து படித்து பயன்பெறுங்க. ஓம் சரவண பவம் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்